வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனான கர்த்தர் பிள்ளைகளுடைய மனதில் உள்ள காயங்களை ஆற்றும்படியாக நீங்கள் பேசும் உங்களுடைய வார்த்தை அதிகாரத்தோடு புறப்பட்டு வரணும். உங்களுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதையால் தேவையில்லாத கலையெல்லாம் பிடுங்கி தூக்கி எறிங்கப்பா. சுத்தமாக்கும் ஆண்டு, நோயை குணமாக்கும், வியாதியை குணமாக்கும், பேய்களை ஓட்டும் ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி நீ தள்ளப்பட்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உன்னை ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்கள் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுல 12-16 வசனத்தை நீங்க வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷிகள் ஒரு பயங்கரமான கொடிய இடுக்கல்ல மாட்டிக்கிட்டு, சாபத்தில் மாட்டிக்கிட்டு, தீராத வியாதி, நோய், பிரச்சனைகள் இப்படி சுமையா சுமந்து தவிக்கிறார்கள். அப்போ அங்க இருக்க தேசத்தின் ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தரித்திரமானவர்கள் நோயாளிகளை தள்ளி வச்சிடறாங்களா. புறம்பே நீ சீயோனுக்கு போற பிள்ளையா இருந்தாலும் நீ தள்ளப்பட்டவள் தான். பாவம் செஞ்சிட்ட, அக்கிரமம் செஞ்சிட்ட, அதனால உனக்கு வந்த வியாதி. அந்த நாட்களில் வியாதி உள்ளவன் வியாதி அதிகமா இருக்கிறன்னா ஏதாவது அதிகமா பாவம் செஞ்சிருக்க, அதனால தான் இந்த வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை ஒதுக்கி வைப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒதுக்கி வைத்து, குஷ்டரோகியா இருக்கட்டும், எந்த வியாதியாக இருக்கும், பயங்கரமான நோய், வியாதி, பெரும்பாடு உள்ள வியாதி, இதெல்லாம் ஒதுக்கப்பட்டவர் தீட்டி என்று புறமே தள்ளி வைப்பார்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தள்ள மாட்டேன், நான் உன்னை தள்ள மாட்டேன், உன் மனதில் உள்ள காயங்களை ஆற்றுவேன், மன காயங்களை ஆற்றி உன்னை தேற்றி வழி நடத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மனசுல ஆவியிலும் போராட்டம், மாம்சத்திலும் போராட்டம், ஆத்மாவிலும் போராட்டம் இருக்குது. 3 வகையான போராட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான நோயை சுமந்துக்கிட்டு, வியாதியை சுமந்துக்கிட்டு தவிக்கிறோம். தவிக்கிற நேரத்தில் ஆனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன்னுடைய இருதயத்தை நீ கொஞ்ச நேரம் நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதா? நீ போகிற வழி உனக்கு பிரியமானதா? நீ நடக்கிற நடத்தை தேவனுக்கு பிரியமானதா? நீ பேசுகிற வார்த்தை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? நீ பார்க்கிற பார்வை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்காக உட்கார்ந்து ஆராய்ந்து தன்னை நம்ம ஆராய்ச்சி பார்க்கிறோம். நமக்கு எங்க மற்றவங்க ஆராய்ச்சி பார்க்க சொல்றியா? ரெடியா இருப்பாங்க. அவனுடைய இருத்தை அவனை ஆராய்ந்து பார்க்க முடியாது. அதான் ஏசு என்ன சொல்ல, உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை பார்க்காமல் உணராமல் அடுத்தவங்க தூசியை நீ பார்த்துட்டு இருக்கிற. அது இல்லையா? நம்ம அடுத்தவர்களுடைய குற்றங்களையும் காயங்களையும் பார்த்து நமக்கிட்ட ஒரு காயம் இருக்குது, ஆற முடியாது இருக்குது, நமக்கிட்ட ஒரு குற்றம் இருக்குது, அதை ஆற்ற முடியாமல் இருக்குது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேலை என்ன சொல்கிறேன்னா, உன்னை நீ ஆராய்ந்து பார். உன்னை நீ ஆராய்ந்து பார்த்து உனக்கும் தேவனுக்கும் எது டிஸ்டர்பன்ஸா இருக்குதோ அதை விட்டு விலகு. எது டிஸ்டர்பன்ஸா இருக்குதோ அதை விட்டு விலகு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 to 2 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 to 2 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரம் இல்லாத மனுஷிகள் கிடையாது. எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும், அவன் அம்பானியா இருந்தாலும், உலகத்துல பெரிய
லட்சாதிபதி கோடீஸ்வரன் முதல் பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கும் பாரம் இருக்குது. பாரமான யாவற்றையும் எது உங்களை சுத்தி நெருங்கி 2 வருதம் வரலையா? பாவமும் வரும், பாரமும் வரும். அது ரெண்டுமே என்கிட்ட வராதுன்னு ஒருத்தங்களும் சொல்ல முடியாது. உண்டா இல்லையா? பாவமும் தினந்தோறும் நெருங்கி வரும். பாம்பு போல வந்து தீண்டும். அப்படியே பாம்பு போல வந்து தீண்டும். சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்க பாவம். அதே போல பாரங்களும் ஒரு பிரச்சனை பண்ணா ஒரு பிரச்சனை பண்ணா ஒண்ணு மேல வந்துட்டே இருக்கிறோம். ஆனாலும் பாரமான யாவற்றையும் நெருங்கி வருகிற நெருங்கி நிற்கிற பாவத்தையும் எப்படியே தள்ளிவிட்டு, ஆண்டவரே தள்ளுங்க தள்ளுங்க. ஆண்டவர் தள்ள மாட்டார், நீ தள்ளு. ஆண்டவர் தள்ள மாட்டார். யார் தள்ள சொல்றாரு? நீ தள்ளு. யோசேப்பை தள்ளி விட்டுட்டு என்ன பண்றான்? ஓடுறான். கர்த்தாவே நீங்க தள்ளுங்க. யோசேப்பை ஜெபம் பண்ணல, யோசேப்பை தள்ளி விட்டு ஓடுறான். ஓட வேண்டிய நேரத்தில் ஓடணும், ஒளிய வேண்டிய நேரத்தில் ஒளியணும் பாவத்தை கண்டு. அல்லேலூயா. அதனால பாரமான யாவற்றையும் நெருங்கி வருகிற பாவத்தையும். அப்ப பாரம் எப்ப பார்த்தாலும் குடும்பம் சொல்லிட்டு இந்த குடும்பத்தையே உழைச்சி ஓடா தேஞ்சி போய் என்ன சாதிக்க போற? அப்ப கூட உனக்குள்ள துன்மார்க்கமா தான் இருப்பான். அப்ப கூட உன் புருஷன் துன்மார்க்கமா தான் இருப்பான். அதான் தூக்கி எரிஞ்சிரு. ஒரு நாள் சோறு போடாத பட்னியா போட்டு ஒரு வாரம் காய போட்டு அவன் ஒழுங்கா மாறுவான். அந்த சோத்தை முன்னால வச்சு சாப்பிட்டுப்போம். பெரிய தொல்லையா இருக்குது. அப்ப என்ன பண்ணுவான்? பாரம் வந்துட்டு தான் இருக்கணும். அவன் மேல சொல்ல பாரத்தை தள்ளிடு. பாரமான யாவற்றையும் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை. விசுவாசம் என்னது? கர்த்தரை விட நமக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியாது சொல்லிட்டு விசுவாசத்தோடு அவரை சார்ந்துக்கணும். அவரை சார்ந்துட்டு, ஆண்டவரே இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு சென்டிமெண்ட் காட்டக்கூடாது, பாசத்தை காட்ட அன்பை காட்ட அது என்னது மேற்கொண்டு இன்னும் பெரிய பாதாளத்தை தான் இவங்களுக்கு எனக்கு உண்டாக்குது தவிர என்னை மேட்டுக்கு வர வைக்கல. என்னை மேட்டில் கொண்டு வந்து நிக்கல. பிள்ளைகளால எத்தனை குடும்பம் சீரழிந்து போயிருக்கிறது பாரத்தினால். அதனால வந்து எல்லாவற்றிற்கும் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்துல துவக்குகிறவரும் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு உனக்குன்னு ஒரு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எப்படி வேணுமா? பொறுமையா வாழணுமா? அவசரமா வாழக்கூடாது. அவசரமா வாழணும்னா என்ன ஆகும்? அவசரமா ஒரு வண்டியில போறீங்களா, அவசரமா நடந்து போனா என்ன ஆகும்? முழுந்துருவேன். இதுவாயிடா நான் கூட இல்லை சில நேரத்தில் போல கொஞ்சம் மெதுவாகவே நடந்து போயினே இருந்தாதான் வழி இருந்தால் கொஞ்ச நேரம் உட்காந்து போகணும் டாக்டர் சொல்லிக்கிறார். அதுக்கு எனக்கு அவசரமாக சொல்லிட்டு நந்து போனால் உழுந்துதான் வரணும். நம்முடைய அவசரத்துக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். நம்முடைய அவசரத்துக்கு தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டார். உனக்கு எப்ப கொடுக்கணும் எப்ப செய்யணும் என்பது அவருக்கு தெரியும். அது வரைக்கும் என்ன பண்ண? பொறுமையால ஓடணும், பொறுமையா காத்திருக்கணும். நான் 1 மாசம் போறேன், 3 மாசம் போறேன், ஒண்ணுமே நடக்கலையா? நடக்காது. பொறுமையா இரு. நீ பொறுமையா இருந்தால் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலன் அடைந்து உயரமாயிருப்பார்கள். அல்லேலூயா. தலை கீழே இருந்த வாழ்க்கை தலை நிமிர வச்சிருவார். பொறுமைதான். கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தோட பொறுமையாயிரு. நோய் போக மாட்டேது, சுகர் போக மாட்டேது, ஒண்ணு மேல வந்துட்டே இருக்குதுன்னா பொறுமையாயிரு. உன் மனதில் உள்ள காயங்கள் ஆற்றுவார்.
மனசுல ஒரு வியாதி வந்துச்சுன்னா, உடம்புல ஒரு வியாதி வந்துச்சுன்னா குடும்பமே அவுட்டு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வியாதியை பொறுத்த குடும்பம் என்ன ஆயிடும்? நல்லா வேலைக்கு போயிருந்த மனுஷமா 3 மாசமா வேலைக்கே போகல. 3 மாசமா குடும்பம் எப்படி ஓடும்? யாரோ வண்டி படுத்துட்டா ஒரு செஞ்சா என்னவா? அப்போ அவங்க ஒரு வியாதி வந்து படுத்துட்டான்னா அவன் வந்து தன் பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்து அப்படியே சோர்ந்து போய் வாடி வாடி வதங்கி அப்படியே தூக்கத்தில் விழுந்துருவான். நம்ம தலையெழுத்து அவ்வளோதான். தலையெழுத்து இல்லை. ஆனால் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு உண்மையான ஆராய்ந்து அது செம்மையா இருக்குதா பாரு. அது செம்மையா இருக்குதா பாரு. அது செம்மையா இருந்ததுனால் வேதம் சொல்கிறது, உன் காயங்களை நான் குணமாக்குவேன், உன் காயங்களை நான் குணமாக்குவேன். அதனால உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தா அது நிச்சயமா நடக்கும். 12-16 வரைக்கும் வாசிப்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யார் சொல்ற? இப்ப நான் சொல்லல, இந்த பாஸ்டர் சொல்றது என்னவென்றால் அங்க போடல. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண்ணு ஆறாது இருக்கிறதையும் உன் கொடிய காயங்கள் ஆறாது இருக்கிறதையும் உன் காயங்களை கட்டும்படி உனக்காக சுகப்படுத்த டாக்டர் கிடையாது, வைத்தியர்கள் ஏற்பாடு இல்லை, யாரும் உன்னை சத்தம் பண்ண மாட்டாங்க. அதே புண்ணு அதே என்ன அப்படியே இருன்னு என்று அன்னைக்கு மக்கள் வாழ்ந்தார்களா? உன்னை சுத்தப்படுத்த முடியாது மருந்து மாத்திரை கூட இல்ல. நீ யாரெல்லாம் நேசித்தியோ அவங்களாம் உன்னை மறந்துட்டாங்க. அவர்கள் உன்னை தேடி வரமாட்டாங்க. என்ன சொல்ற லாஸ்டா? இதெல்லாம் எதனால வருது? திரளான அக்கிரமங்கள். பாவம் வேற, அக்கிரமம் வேற. பாவம் வேற. பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு என்ன வித்தியாசம்? பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கு என்ன வித்தியாசம்? பாவம் என்பது நம்முடைய சரீரத்தை குடியினாலும் விபச்சாரத்தினாலும் கெடுத்துக் கொள்வது வந்து பாவம். அக்கிரமம் என்பது என்னது? ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, ஒரு பொண்ணை கற்பழிக்கிறது, நாசமாக்குது, சிறு பிள்ளைகள் என்றால் கெடுக்கிறது. இதெல்லாம் என்ன அக்கிரமமான காரியம் செய்யற மாதிரி அக்கிரமம். தேசத்தில் அக்கிரமம், தேசத்தில் இப்போ அக்கிரமங்கள் பெருகி போச்சு. கல்கட்டாவில் ஒரு நர்ஸு, சின்ன வயசு பொண்ணு, ஒரு கொடிய மனுஷன் மிருகம் போல என்ன போல பல்லாலே கடிச்சு கண்ணெல்லாம் பேத்துட்டான். பல்லாலே கடிச்சு முகத்தெல்லாம் கிழிச்செடுத்து அகோரமா ஆக்கிட்டான். அப்ப தேசத்துல என்ன ஆவி இருக்குது? அருவருப்பான மோசமான கொலகராய் மனுஷர்கள் உள்ளக்குள்ள பூந்துக்கிட்டு பிசாசு பயங்கரமாய் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான், பயங்கரமா கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால அதை போல அக்கிரமங்கள் இந்த நாட்களிலும் இந்த கிராமத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே கிராமத்தில் அக்கிரமங்கள் நிறைய நடந்திருக்குது. பெற்ற பிள்ளைய தகப்பன் கொண்டிருக்கிறாரு. ஒரு வாலிபன் என்ன தெரு அந்த ஒரே தெருவில் வாழ்ந்தவங்க என்ன பண்ணாங்க, அடிச்சு கட்டபாறையிலே குத்தி கண்ணுக்குள்ளே இறக்கி பயங்கரமாக கொடுமையாக சாகடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? அக்கிரமம். எப்படி துடியா துடிச்சுக்க, அந்த ரத்தப்படியெல்லாம் விடவே விடாது. அப்போ அந்த ஆவிகள் இன்னும் இந்த கிராமத்தில் என்ன பண்ணா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆவிகள் இன்னும் சுத்திக்கிட்டு. ஏன் இன்னைக்கு வாலிபர்கள் வரமாட்டார்கள்? வாலிபர் ஏன் வரனா, அந்த ஆவிகள் என்ன பண்ண அடுத்த மனுஷனை பிடிச்சிக்கும், அடுத்த மனிதனை பிடிச்சிக்கும். அதனால இந்த மாதிரி அக்கிரமான செயல்கள் வந்து கிராமங்கள் அதிகமாக இருப்பதனால் நாம் விளையாட்டுத்தனமாக வருவதும் போவதுமாக இருக்கிறோம். ஒரு பாரம் இல்லாமல் கர்த்தரை தேடாமல் இருக்கணும். அதனால வேதம் சொல்கிறது, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை. ஆமா, உன்னுடைய புருஷன் எவ்வளவு கெட்டவனா இருக்கட்டும், உன்னுடைய பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருக்கட்டும், நீங்க அதை பத்தி கவலைப்படாத. கர்த்தர் மேல கர்த்தர் ஒப்பு கொடுத்துடுவான். பாரத்தை அவர் மேல வச்சுட்டு, அவர் மேல வைத்து விட. முழுசா வாசிங்க. அப்ப பாரத்தை
கர்த்தர் மேல வச்சிடு. அன்னைக்கு குடும்பம் கர்த்தர் மேல வைக்காம நம்மளா நேரம் அவனுக்கு ஒருவேளை அவளுக்கு நேரம் சரியில்லை போகுது, எங்கேயாவது ஏதாவது போட்டு பார்க்கணும், ஏதாவது நடந்திருக்குமா என்ன பார்க்கணும், சோசியம் போட்டு பார்க்கலாம், இது நெட்டி போகலாம். ஆனால் பாரத்தை அவன் மேலே வச்சிருந்தனா அவன் இன்னும் அதிகமான பாரதத்துக்கு வைப்பான். அதனால உன் குடும்பம் எவ்வளவு தலைக்கீழ போகுதோ எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல வை. யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வச்சிடு. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு. அப்ப சொன்னவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நீ வச்சுட்டு நிம்மதியாயிரு. கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு நிம்மதியாயிரு. எங்க நிம்மதியா இருக்க முடியுது? ஃபர்ஸ்ட் அப்பதான் அதிகமா இருக்குன்னு அது தெரியும், அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தர் செய்வார். கர்த்தர் நீ பொறுமையா காத்திரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அது ஏன் சொல்றாரு? எங்க நீதிமான் வைக்கிறாரு? கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு நல்லவனாயிரு. அதான் நீதிமானுடைய வாழ்க்கை. நீ அநீதியான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு உலகத்தோட ஒத்துக்கிட்டு உலகத்துல போய் வந்தீங்கன்னா மற்றவங்களை போல அவங்கள போல அதே தூசரமான வார்த்தையில பேச்சு சண்டை சச்சரி போல நீதிமானுக்குரிய காரியங்களை ஏந்திருவோம். கர்த்தர் நமக்கு என்னென்ன அழைப்பு கொடுத்துக்கிறார் தெரியுமா? முதல்ல நமக்கு விசுவாசி என்ற ஒரு அழைப்பு கொடுத்துக்கிறார். விசுவாசியே பேரை ஓட்டுமா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினால. அப்ப நீங்க பிசாசு துரத்துறீங்களா? வெரி குட், ஹல்லேலூயா. அப்ப எந்த மனுஷன் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுதோ ஆவிகள் கட்டுறது, அது பிசாசு துரத்துறது. அதனால முடிய பிடிச்சி ஆட்டிக்கணும் போய்க்கணும், அதெல்லாம் மாத்திரம் இல்ல, உன்னுடைய பிரச்சனை ஜபத்திலே விற்கிற பாரு, அதான் பிசாசு துரத்துது. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள். அடுத்தது நவமான பாஷைகள், அந்நிய பாஷையே பேசுறது கிடையாது. வேற பாஷை வந்தவங்க அந்த பையல இந்த பையல அது ஒன்றும் வருமே தவிர, ஆனா அந்நிய பாஷை வராது. அந்நிய பாஷை பேசின அது தேவ தூதர்களுடைய பாஷை. நல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணி வாய் வளரும் போது அப்படியே சொல்லிட்டு அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசும்போது ஜெபத்தில் கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுத்து எப்படி நடக்கணும் என்று கர்த்தர் உனக்கு புத்திமதிகளாக சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 32:8 சொல்லு, நான் உன் மீது கண்கள் வைத்து. அப்ப கர்த்தருடைய ஆலோசனை வேண்டுமா, போதவருடைய ஆலோசனை வேணுமா? கர்த்தருடைய ஆலோசனை. கர்த்தர் சொல்வார் இதை செய் அதை செய்யணும். அப்போ நான் உன் மீது கண்கள் வைத்து உனக்கு போதித்து பாரு, நீ நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவாரா? இதெல்லாம் அவர் செய்கிறாரு. யார் செய்யறாரு? அவர் செய்யறாரு. நாம என்ன பண்றோம்னா அதெல்லாம் நம்ம அது விசுவாசிக்கிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறது இல்லாத ஏதோ வாழ்க்கை போகுது. வாழ்ந்தோம் கொண்டோம், பிள்ளைங்களை பெற்று வளர்த்த கட்டி குத்துற பேரம்பேத்தையெல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் நம்மளுக்கு என்ன இருக்குது? இனிமேல் தான் இருக்குது. எப்போ நீ பேரம்பேத்தை எடுத்தீங்க அப்போதான் இன்னும் பாரம் அதிகமாகும். காரணம்னா உங்ககிட்ட இருக்க பிள்ளைகளையும் பேர குழந்தை கஷ்டம் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தாயான், உன் பேர குழந்தைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தாய. நீ அவர்களுக்காக ஜெபிக்கதான் பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. கார்த்திக் அமிலர் பாஸ்டர் சாட்சி கேட்கும் பொழுது அவர் வாலிப வயதில் பயங்கரமா துன்மார்க்கனா இருந்தார். காலேஜில் படிக்கும் போதே கத்தி எடுத்துட்டு போவார். ரவுடியா இருந்தார், சண்டை போட்டு இருந்தார், பலவிதமான தீமையான வார்த்தையில பேசுவார். ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துக்கிறார், ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறார். அவரையே கத்தர் தொட்டு இருக்கிறார். இவரு வீட்டில் சரக்கு அடிப்பாரா? சரக்கு அடிக்கிறதுக்காக மேலே போகும்போது டே சாப்பிடுறது தெரியாம இப்ப மேலே போய் உட்காந்து சாப்பிட்றாரு. யார் சொல்லி அனுப்பாங்களா? அம்மா சொல்லி அனுப்புவாங்களா? அம்மா சொல்லி அனுப்புவாங்க. அம்மா அவங்க சொல்லிட்டு கீழே உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க முட்டிக்கால் போட்டு. அதனால நான் வீட்டுக்கு விடுன்னு சொன்னா விட மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் அவனை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லிட்டு அம்மா கிறிஸ்தவர், அப்பா இந்து ஐயப்பன் பக்தி, பையன் ரவுடி. ஆனால் யார் ஜெபிக்கிறா? தாய் ஜெபிக்கிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனாரு. அப்பங்கார் என்ன பண்ணாரு? சபரிமலையிலே ஆண்டவர் தரிசனம் ஆயிட்டார். அவர் மனம் திரும்பிட்டார். அதுக்கடுத்து பையனை பிடிச்சார். அப்போ பையன் கேட்டார், அம்மா நீ ஜெபிக்கிற மகளா இருந்த கிறிஸ்தவலா இருந்த
நீ ஏன் குடிக்கிற குடி மேலே போய் குடின்னு பார்த்து ஏமா என்ன அந்த அளவுக்கு லூஸில் விட்டுட்டேன்னு. நீ எங்கே சுற்றினாலும் ஆண்டவர் ஒரு நாள் இழுத்துட்டு வந்துடுவான்னு எனக்கு தெரியும். என்னோட முழங்கால் ஜெபம் வீணாகாது. அல்லேலூயா. நீ போட்டுக்கிறியா? முழங்கால் போட்டுக்கிறியா? நீங்கள் போட்டுக்கிறீங்களா? முழங்கால் போடுங்க, உங்கள் பிள்ளைகள் வீணாவதில்லை. அல்லேலூயா. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்களோட எதிர்காலங்களை பிரகாசமாய் நட்சத்திரங்களை போல கத்தனை போல ஜெயிக்க வைப்பார். அதனால நீதிமான்களை கத்த தள்ளாட விட மாட்டார். நீதிமான்களை கத்த நம்முடைய தேவன் மகா பரிசுத்தமான தேவன். அவர் தகப்பனுக்கு தகப்பனாயிருக்கிறார், தேவனுக்கு தேவனாயிருக்கிறார், தாய்க்கு தாயா இருக்கிறார், எஜமானுக்கு எஜமானா இருக்கிறார், வைத்தனுக்கு வைத்தனா இருக்கிறார், மேய்ப்பனுக்கு மேய்ப்பனா இருக்கிறார், அண்ணனுக்கு அண்ணனா இருக்கிறார், நண்பனுக்கு நண்பன். இத்தனை உறவு இருக்குது. இவ்வளவு உறவு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நீ ஏன்டா கவலைப்படுற? அல்லேலூயா. இத்தனை உறவுல நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நான் படுத்துட்டு சில நேரத்தில் உட்காந்துக்கிட்டு தனியாக நினச்சிட்டு சில நேரத்தில் ரொம்ப வாடி வதங்கி போய் மனசார வேதனைப்பட்டுப்பேன். எனக்குன்னு யார் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறது யாருமே வரதில்லை. சாப்பிட்டியா சாப்பிட்லையா எப்படின்னு விசாரிக்கிறதுக்கு யாருமே எனக்கு எதுவுமே இல்லை. அவங்கவுங்க அவங்க வழியில் போயிட்டாங்க. அப்போ நான் இருக்கிறேங்க. கத்தனை சொல்வார், நான் இருக்கிறேன். அப்போ தான் இந்த பாட்டு நான் இப்போ பாட்டை மாற்றி இருந்தேன். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கணும். நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்தை எப்படி அவருடைய கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்கணுமா? இப்ப இங்க யாரோ கவனமா கேட்கறீங்க, கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்களேன். இப்ப பின்னால இருக்கிறவங்க கவனமா கேட்கறாங்களா? கவனமா கேட்கறாங்க கேட்கலன்னு யாருக்கு தெரியும்? அது கர்த்தருக்கு தான் தெரியும். அதுக்கு அவங்க கிட்டே போய் நீ என்ன சொன்ன, நான் என்ன சொன்ன கேட்க முடியுமா? காது உள்ளவன் பயன்படுத்திக்கோ. அந்த கர்த்தருடைய வார்த்தை காதுக்கு உள்ள போனாதான் உள்ள இருக்கிறதுலாம் சுத்தமாகும். அல்லேலூயா. நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் யார் பார்வைக்கு? நம்ம வீட்டுக்காரங்க பார்வைக்கா? பாஸ்டர் பார்வைக்கா? கேட்கறது பதில் சொல்லுங்க. யார் பார்வைக்கு? கர்த்தருடைய பார்வை. நீ எந்த இடத்துல இருந்தாலும் அவர் பார்வைக்கு எப்படிங்கண்ணா? செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவர்களுடைய நியமங்களை நீ கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையோ உனக்கு வர விட மாட்டேன். அல்லேலூயா. இப்ப நான் பிரசங்கம் பண்ணும் போது நான் 2 மணி நேரம் இங்க நிற்பேன், நடப்பேன். ஆனா பிரசங்கத்தை முடிச்சு இப்போ 1 மணி நேரம் கழிச்சா நிற்க முடியாது. இப்போ 1 ஹவர் மேலே என்ன நிற்க முடியும்? வலி இருக்கும், வேதனையா இருக்கும். இப்ப பிரசங்கம் பண்ணும் போது மட்டும் 2 மணி நேரம் ஏன் 3 மணி நேரம் நிற்க வைக்கிறாரு? ஆவியானவர் வார்த்தை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் எந்த ஸ்தானத்தில் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசிரியர். அப்ப எந்த நேரம் அவர்கிட்ட நம்ம பேசிட்டே இருந்தா நம்மளுடைய பலவீனத்தெல்லாம் அவர் எடுத்துக்குவார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே முதல்ல பலவீனம் இல்லாத மனுஷனும் கிடையாது, பலவீனமான மனுஷன் இல்லாத கிடையாது. அவயங்கள் நன்றாக இருந்தாலும் ஆனா மனசுல ஒரு பலவீனம் இருக்கும், சிந்தையில ஒரு பலவீனம் இருக்கும், சரீரத்தில் பலவீனம் இருக்கும். ஜெபிக்கணும் நினைக்கும், ஜெபிக்க முடியாமல் போகும். ஆராதனைக்கு போக நினைக்கும், போக முடியாமல் இருக்கும். நல்லது செய்யணும்னு நினைக்கும், செய்ய முடியாமல். இதெல்லாம் ஒரு பலவீனம், வியாதி ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தினால உடம்பு வலி, கை கால் குலைச்சல் பயங்கரமான வருது. ஆனாலும் நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். இந்த பலவீனம் ஆண்டவர் என் பலவீனத்தை நீங்க சம்பந்தம் பைபிள் சொல்லுது. என்ன பலவீனா மாத்துங்க. நம்மள பலவீனம் அவர் சுமக்கிறாரா? நீ எந்த வியாதியில பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவரே எழுதி கொடுத்துக்கிறீங்களே, அவர் நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அப்ப நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்ம நோய்கள் என்ன பண்றாரு? உனக்கு என்ன நோய் இருக்குதோ அதை அவர் சுமக்கிறார். அதை அவரு
சுமக்கிறார். முட்டி வலியா இருக்க, கை கால் கேன்சரா இருக்கட்டும், ஆஸ்மாவா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், பிரஷரா இருக்கட்டும், எந்த நோயும் அவர் சுமக்கிறார். அவர் சுமக்கிறாருன்னா நீ பாட்டு கம்முனுதுரியா? அவர் சமூகத்தில் உட்காந்து உன்னுடைய வேதனைகளை எடுத்து சொல்லி நான் என்ன பண்ணணும், அப்படி செய்யணும். நான் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு போகும்போது, ஆண்டவரே நடக்கிறது நான் கிடையாது, என்னை நடக்க வைக்கிறது நீங்க தான். உங்க கிருபையில தான் நடக்கிறேன், உங்க கிருபையில தான் தூங்கி எழுந்திருக்கிறேன். இப்படியே சொல்லிட்டு இருந்தாதான் என்னால் நடக்க முடியும். அதை போல உன்னுடைய வியாகுலங்கள் வேதனைகளை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணி அந்த வசனத்தோடு அவர் கன்ஃபார்ம் பண்ணி தெரியப்படுத்து. நீங்க சொல்லிருக்கீங்க என் அளவில் ஏற்றுக்கொண்டீங்கன்னு, என் நோய்களை நீங்க சுமந்தீங்கன்னு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து நாம் முடிக்க போறோம். மெய்யாகவே அப்ப பாடுகள், கஷ்டம், குடும்ப கஷ்டம், தரித்திரம், வறுமை, போராட்டம், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் அதுவும் ஒரு பாடு. என்னைக்கு நம்ம மனுஷன் பூமிக்கு வந்துட்டு பிறந்துட்டோமோ அப்பத்திலிருந்தே பாடுதான். பாடுகள் எப்ப தொடங்குது பார்க்கலாம் மனுஷனுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, புள்ள எல்கேஜில இருந்து தொடங்குது. அந்த பைய தூக்கின போகும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவொடனே ஹோம்ஒர்க் எழுதினா அப்பா அம்மாலாம் நான் இவ்வளோ பணம் கட்டி படிக்க வைக்கிறேன்னு, இவ்வளோ பணம் கட்டி படிக்க வைக்கிறேன்னு ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன், ஒன்றும் எழுத மாட்டேன் சொல்லி பிள்ளைய போட்டு அடிப்பாங்க. அப்போவே பாடு சுமக்குது. இங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் டீச்சர் வேற வீட்டை ஹோம்ஒர்க் செஞ்சா அவங்க ஒரு பாடுகள். ஒரு நாளுக்குள்ள ஃப்ரீயாக ஒரு இல்லை, அப்போ பிள்ளைங்க அப்பவே அந்த பாடுகள் சம்பந்து வருது. பள்ளிக்கூட படிக்கிற வயசுல ஒவ்வொரு பாடுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான பாடுகள் வாலிப வயது வந்துதான். மன ரீதியாக ஒரு பாடுகள் எப்போ வருது? மன ரீதியாக ஒரு பாடுகள் படிச்சு வேலை கிடைக்காமல் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை பிறந்து அதுக்கு வேண்டிய நல்ல ஆகாரம் கொடுக்க பால் வாங்க முடியாமல், அது ஊட்டச்சத்து கொடுக்க முடியாமல் வேதனை இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பாடுகள் மத்தியிலும் அவர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணாரு? அப்ப அது நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்க எழுதி கொடுத்துருங்க, அது மாறுமா? மாறாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டால். இதுதான் ஜபத்துல வசந்த வச்சு என்ன பண்ண சொன்னீரே நீ அப்படி பேசிட்டே இருக்கும்போது நடக்க முடியாதவங்க நடந்து போயிடுவான், நடக்க முடியாதவங்க நடந்து போயிடுவான். எப்பவுமே வாடி வதங்க இருக்கு முகம் கூட சிரித்த முகமா என்ன பண்ணுற மாத்திடுவார். அதனால வார்த்தையை வைத்து வசனத்தை வைத்து அவருக்கு ஞாபகப்படுத்தி, நீ அவர் சமூகத்தில் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் அவரோட நீ பேசுகிறாய, அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் நேரம் உன்னை பலப்படுத்தி உன்னை சுகமாக்கி ஆரோக்கியமாய் அனுப்பி உன் காயங்களை ஆற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். சோதரிக்கும் ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம், கர்த்தர் உங்களை சுகமாக்குற நேரம், உன்னுடைய எலும்புகள், உன்னுடைய தசைகள், நரம்புகள் தீராத எந்த வியாதியா இருக்கட்டும், நீ தேவனுடைய பிள்ளை, உன்னை அவர் குணமாக்குவார். தொத்திரைக்கும்பா. அற்புத 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 இயேசு அற்புத, அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத, அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே
சங்கீதம் பாடுங்கள். அற்புத அற்புத இயேசு அற்புத. அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத. அவர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புத. கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத. பக்கத்தில் இருக்கிறார். அதோட காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புத. அறைந்தன சிறுவையே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தன சிறுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆகிலும் உண்டான உயிருடன் இயேசு அற்புத. ஆகிலும் உண்டான உயிருடன் எழுந்த இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே. இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் அற்புதமானவர். இன்னைக்கே உனக்கு விடுதலை கொடுப்பார். என் ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார்.